அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னும் ஒரு 14 மணி நேரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு புதிய வருஷத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம், புதிய வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிதானே? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். அவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் என்னது, ஒரு புதிய வருடம்னா ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஒரு புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு நாம் இருக்கிறோம். அதனால் இந்த நாள்லையும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜென்ரலான ஒரு சின்ன மெசேஜ் தான். ஸோ 2023 முடித்து நாம் 2024க்குள் நாம் கடந்து செல்கிறோம். அதனால் ஆண்டவர் அந்த மெசேஜுக்கென்று ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த ஒரு டாபிக் கெட் செட் அண்ட் கோ. என்னது? கெட் செட் கோ. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த 2023ஆம் வருஷத்தின் கடைசி நாளே எங்களை ஓய்வு நாளாய் மாற்றி தந்து உங்களுடைய பாதத்தில் நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயத்தோடு கூட எங்களை அமர வைத்தீங்க. அதற்காக நன்றி. ஜீவன் சுகபலனை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாள்லையும் அப்பா, இன்னும் சிறிது மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் புதிய வருஷத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருங்க. புதிய வருஷம் பழையது போல் இல்லாதபடி புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாக எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இந்த புதிய காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க பலன் கொடுங்க. இப்பொழுதும் பேசுகிறேன், நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் வெளிப்படுங்க, ஆவியானவரை செய்வாடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, கெட் செட் கோ. இது எங்கே நீங்கள் கேட்டிருக்கீங்க? பசங்க ரொம்ப இதாக இருங்க. என்னது? ஸ்போர்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, அப்படி தானே? இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கன் ஷூட் பண்ணோன்னே எல்லாரும் ஓடுற மாதிரி சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கிளாப் படிக்கிறாங்க, உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஆனால் இது பழைய ஒரு காலத்துலலாம் நாங்கள் ஸ்கூல் டைமில் இருக்கப்பெல்லாம் இதுதான் ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ்னால் இதுக்கு முன்னாடி ஆனியோ மார்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிரீஸில் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அதுக்கப்புறம் கெட் செட் கோ. அதுதான் அந்த 3 பொசிஷன் இருக்கும். கெட்டுன்னா அவங்க எந்திரிச்சு அப்படி உட்காந்துக்கிடுவாங்க, செட்டுனா ஒரு பொசிஷன், கோனா என்ன செய்யணும், போகணும். ஸோ இது 3 காரியங்கள். இப்போ இந்த நாளில் இந்த காரியங்களை வைத்து நாம் இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் நாம் தியானம் பண்ண போகிறோம். அப்போ முதலாவது கெட் அப்படின்ற ஒரு பொசிஷன். கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். நம்ம சபையின் பேர் கூட என்னது? கெட். கெட் இட் அப்படின்னா என்னது? பெற்றுக்கொள். நம்ம எதை பெற்றுக்கொள்ள சொல்கிறோம்? நித்தியத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி நம்முடைய சபையின் பேரை நம்ம வைத்திருக்கோம். இந்த கெட்டுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. கெட் அப் அப்படின்னா என்னது? எலும்பு அப்படின்னு அர்த்தம். கெட் இட்னா பெற்றுக்கொள். இன்னொன்று இதே கெட் அப் அப்படின்னா என்னது? எலும்பு. கெட் ஏர்லி ஃப்ரம் பெட் அப்படின்னா என்னது? படுக்கையை விட்டு எலும்பு. அப்போ இந்த நாளில் கெட் அப்படின்ற வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது நாம் எழும்ப வேண்டும். எங்கேருந்து எழும்பணும் அப்படின்னா 2023ஆம் ஆண்டிலிருந்து நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். 2024ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க போறேன்னா 2023ஆம் ஆண்டை விட்டு நாம் என்ன செய்யணும்? முதல்ல எழும்ப வேண்டும். அப்போ எதை எழும்பணும் அப்படின்னா என்னன்னா, இந்த 2023ஆம் வருஷத்துல நாம் பல காரியங்களை இந்த வருஷம் பிறக்கிறப்ப நாம் ஆண்டவருக்குள்ள டெசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம். ஒருவேளை நான் ஜெபம் பண்ணலாம் எவ்வளோ நேரம், இல்லைன்னா நான் வேதம் வாசிக்கணும், நான் ஆண்டவரோட சஞ்சரிக்கணும், நான் ஆண்டவரோட பேசணும், நான் இவ்வளோ நேரம் செலவு, நான் இந்த ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல முடிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த 2023க்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நல்லா செஞ்சவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் அநேகர் பார்த்தோன்னா அதை நம்ம கொஞ்ச நாள் செய்வோம், சில நாள் விட்டுருவோம், திருப்பி கொஞ்ச நாள் செய்வோம். அது ஒரு என்ன செய்யுது, ஒரு தேய்பிறை மாதிரி அது தேய்ந்து கொண்டே போனது. அப்போ நம்ம எடுத்த டெசிஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே என்ன செஞ்சிச்சு, எதையுமே நாம் இப்போ சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்ம 10 டெசிஷன் எடுத்திருந்தோம்னா ஏதாவது 1-2 நாம் என்ன செய்திருக்கலாம், பெர்ஃபெக்டாக செய்து முடித்திருக்கலாம். இன்னும் 8 பெண்டிங்கில் இருக்கலாம். அப்போ இந்த 2023 இப்போ நம்ம ஆராதனைக்கு முன்னாடி கூட அதை நம்ம தியானம் பண்ணோம். நம்ம என்னென்ன பாவங்கள் செய்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன, அப்போ இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணி இந்த நாளில் என்ன செய்யணும்னா 2024ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நாம் இந்த 2023ஆம் ஆண்டை விட்டு நம்ம என்ன செய்யணும், முதலாவது எழுந்திருக்க வேண்டும்.
அப்படியே பெட்டில் இந்த பக்கம் படுத்துட்டு அப்படியே புரண்டுட்டு பெட்ஷீட் இந்த பக்கம் வச்சு 2024 என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பெட்டை விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். இப்போ நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் பைபிள் எடுத்தால் தெரியும், பல கிரியைகள், பொல்லாத கிரியைகள், அந்தகார கிரியைகள், மாம்ச கிரியைகள், இன்னும் ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் வேதத்தில் என்ன செய்திருக்கு, பட்டியல் போட்டு வைத்திருக்கிறாரு. அந்தகார கிரியைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்றார், 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து 2-3 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல அந்தகார கிரியைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பட்டியல் போடுறாரு. இன்னும் மனுஷ கிரியைகள், மாம்ச கிரியைகள் என்ன அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் பட்டியல் போடுறாரு. ஸோ இந்த கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து இதில் இன்னும் நம்மகிட்ட என்ன இருக்குது. அப்போ 2024ஆம் ஆண்டுக்குள் புதிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து உள்ள போறோம். நாமளும் எப்படிப்பட்டவர்களாக உள்ள போனோம், புதிய ஒரு சிருஷ்டியா என்ன செய்யணும், இந்த 2024க்குள் பிரவேசிக்க வேணும். அப்போ முதலாவது நாம் எழுந்திருக்கணும். எதை விட்டு எழுந்திருக்கணும், 2023 விட்டு நாம் முழுவதுமாக எழுந்திருக்கணும். இன்னும் அநேகர் பேசுற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம், நான் இப்படிதான் ஆண்டவர் இருப்பேன், முதல்ல நீங்க என்னை ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் நான் அவங்க பின்னாடி வரேன். இன்னைக்கு இது அநேகருடைய காரியங்கள் இதுவாக தான் இருக்குது. நான் இப்படி பொல்லாத காரியம் ஆண்டவருக்கு பிரியம், என் போக்கில் தான் நான் தெரிவேன், நீங்க என்னை ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், உங்க பின்னாடி வரேன், உங்களுக்கு பிரியமா நான் நடப்பேன். இதே மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் நான் என்ன செய்துட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் நான் இப்படி தான் இருப்பேன், நான் தாண்டோண்டித்தனமாக தான் தெரிவேன், நீங்க முதல்ல என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு அப்போ சரியான வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை, நீங்க அதெல்லாம் எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை இதனால சொல்றது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படியா இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேயே வைத்து ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, அப்படிதானே? பெரிய காரியமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க, அவங்களை அங்கேயே ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. 10 வாதைகளை அனுப்புறது, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த தேவனுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. அவர் என்ன செய்யலாம், போய் என்ன பார்வோனை மண்டை போட வைக்கணும், மண்டையை போட்டோன்னா மோசை அங்கே ராஜாவை ஏற்படுத்தினா அவ்வளோதான், இஸ்ரவேலர் என்ன செய்வாங்க, எகிப்து தேசத்தில் இன்னும் பலுகி பெருகலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய விரும்பல. ஒரு அடிமைத்தன ஒரு இடத்துல இருந்து, பாவம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பவன் வேற, அது ஆண்டவர் கிடையாது. இப்போ முதலாவது நாம் என்ன செய்யணும், நம்ம அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்தை விட்டு ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே வா, நீ அந்த இடத்துல இருக்காது, நீ அந்த இடத்தை விட்டு என்ன செய்திரு, வெளியே வா, வெளியே வந்து சீனாய் மலைக்கு வா, பரிசுத்தமாக என்னுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொள், அதன் பின்பு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ முதலாவது ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ற, நீ எழும்பணும், நீ அந்த அதான் சங்கீதக்காரர் 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அந்த பாவிகளுடைய வழியில் இருந்துட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அதனாலதான் முதல்ல இந்த 2024 புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் முதலாவது நாம் எழும்ப வேண்டும். எதுல இருந்து எழும்ப வேணும், 2023ஆம் ஆண்டு நம் வாழ்க்கையில காணப்படுகிற பொல்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த கடைசி நாள் ஒரு அழகான ஒரு ஓய்வு நாள் இருக்கு. இதுல நல்லா நீங்க அனலைஸ் பண்ணலாம், உங்க வாழ்க்கையை நீங்க அப்படியே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். 2023ல நான் என்ன டெசிஷன் எடுத்தேன், இன்னைக்கு என்னெல்லாம் டெசிஷன்ஸ் நான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேனா அப்படின்னு பார்த்தா, நிறைவேற்றினா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் நிறைவேற்றாட்டி அப்ப என்னென்ன காரியங்கள் என்கிட்ட இன்னும் லேக் ஆகுது, இன்னும் ஜெபம் பண்ணலையா, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா, இன்னும் இச்சையான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேனா, இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்தி அதுல இருந்து என்ன செய்யணும், நீங்க எழும்ப வேண்டும். நாம முதல்ல எழும்பணும். எழும்பினாதான் ஆண்டவருக்குரிய புதிய ஆசீர்வாதம் 2024. நான் எழும்பவே மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன்னா ஆண்டவரும் அப்படியே தான் இருப்பார், புதிய காரியம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதில் முதலாவது நான் என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். அதே தான் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நீ எகிப்து விட்டு வா, உன் அப்பா வீட்டை விட்டு வா, உன் இனத்தாரை விட்டு வெளியே வா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப நான் இன்னும் பழைய காரியத்திலே இருந்துட்டு 2023ல நான் செய்த அதே துர்க்குணத்துல அதை நான் சஞ்சரித்த அதே வாழ்க்கையில நான் இருந்து புதிய காரியத்தை ஆண்டவரிடம் எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனம். இப்ப நாம் முதலாவது புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். பழையன கழிதல், புதியன புகுதல். அப்ப பழையதை நாம் என்ன செய்யணும், முதலாவது கழிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட இந்த நாள்ல முதலாவது கெட் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், 2023ல நான் என்னென்ன குணத்திலிருந்து நான் எழும்ப வேண்டும்.
அதை இந்த நாள்ல முதலாவது நாம் ஆராய்ந்து நாம் 2024க்குள் என்ன செய்யணும், நாம் கடந்து செல்லணும். அப்ப முதல் காரியம் 2023ல இருந்து நாம் என்ன செய்யணும், எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம், நான் எழும்ப வேண்டும். நாம் எழும்ப வேண்டும். 2024ல நாம் எப்படியா எழும்ப வேண்டும் என்றால், செயல் வீரர்களாய் நாம் எழும்ப வேண்டும். எப்படியா எழும்பணும்? செயல் வீரர்களை 2023 விட்டு நாம் முதலாவது எழும்ப வேண்டும். 2024க்குள் புது சிருஷ்டியாய் நாம் பிரவேசிக்கிறதற்கு ரெண்டாவது நாம் எழும்ப வேண்டும். எப்படியா எழும்ப வேண்டும் என்றால், செயல் வீரர்களாய் நாம் எழும்ப வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? இந்த 2023 வருஷம் இல்லை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்திருக்கிறேனா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். Do something for God. அதான் ஃபாதர் அழகான ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார். என்ன பாடல் பாருங்க, ஏதாவது செய்யுங்க இயேசுவுக்கு, ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யுங்க. ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும்னா உடனே ஒரு 100 பேர் கூடுற இடத்துல வந்து பிரசங்கம் பண்றது அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறது, அவரிடம் நீங்கள் ஜெபம் பண்றது, அவருடைய வேண்டுதல்களை, அவருடைய மன வாஞ்சைகளை நீங்க கேட்கிறது, உங்க ஆசைகளை நீங்க சொல்றது, இதெல்லாமே என்னதான் ஆண்டவருக்கு நீங்க செய்கிற காரியங்கள் தான். அல்ல, இந்த நாள்ல நாம் இரண்டாவதாக எழும்ப வேண்டும். எப்படியா எழும்ப வேண்டும் என்றால், ஒரு செயல் வீரர்களாய் நாம் என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். நம்மகிட்ட அதான் பாஸ்டர் சொன்னாரு, பல தாளந்துகள் நம்மகிட்ட இருக்குது. தாளந்துகளை நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 40ஆவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் தாளந்துகளை குறித்து ஒரு உவமையை சொல்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, 3 தாளந்து, 1 தாளந்து கொடுத்திருக்கிறார். 5 தாளந்து இருக்கிறவன் தாளந்து ஆண்டவருக்கு என்ன படுத்தினார், செயல்படுத்தி அதை இன்னொரு 5 தாளந்து கொண்டு வந்தான். 3 தாளந்து இருக்கவன் வேற ஒரு 3 தாளந்து கொண்டு வந்தான். இந்த 1 தாளந்து இருக்க என்ன பண்றான், ஒண்ணுமே கொண்டரலாம். அவன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு தியாலஜியை வந்து சொல்லிட்டு போறான் அந்த ஊழியக்காரன். அப்ப அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் 2 விதமான காரியங்களை வைக்கிறார். ஒண்ணு சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் ஒருத்தனை கூப்பிடுறாரு. இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரன் கூப்பிடுறாரு. அப்ப 2023ஆம் ஆண்டு கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்தால், நாம் எப்படிப்பட்டவர்களாய் எஜமானுக்கு முன்பாக நிற்க போகிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு கூப்பிடுவாரா, இல்லது பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரன் சொல்றாரு? ஆண்டவருக்காக நாம் ஏதாவது இதுவரைக்கும் செய்திருக்கிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? இதை நாம் இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருப்போம். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். செயல் வீரர்களாய் நாம் எழும்ப வேண்டும். ஒரு வருடம் ஒரு வீணான வாழ்க்கையை போல இருந்தது. ஆண்டவருக்கு நான் எதையுமே செய்யணும்னு நினைச்சேன், ஆனா என் சரீர பலவீனம் இருந்தது, என் வாழ்க்கையில பல தடைகள் இருந்தது, எதையுமே நான் செய்யல அப்படின்னா, இந்த நாள்ல நாம் என்ன செய்ய போறோம், அதை ஆராய போறோம். ஆண்டவருக்கு என் தாளந்துகள், ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் தாளந்து கொடுத்திருக்கிறாரு, அதை ஆண்டவருக்கு நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்? இதை நீங்க யோசித்து நாம் செயல் வீரர்களாய் 2024ஆம் ஆண்டுக்குள் நாம் என்ன செய்ய போறோம், அடி எடுத்து வைக்க போறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. கிதியோன் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அது வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்யல கிதியோன். ஆனா ஆண்டவர் கூப்பிட்டோன்ன ஒரு செயல் வீரராய் அவர் எழும்புகிறார். இந்த நாள்லயும் ஒருவேளை நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடி நீங்க வீட்டில் அமர்ந்தவர்களாய் ஆண்டவர் நீங்களும் சொல்லி இருந்தா, இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்னென்ன தாளந்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, இந்த 2024ஆம் ஆண்டுல இந்த தாளந்தை எடுத்து உங்களுக்காக செயல்படுகிற ஒரு வீரராய், ஒரு வீராங்கனையாய் என்னை உருவாக்குங்க. இதுல இருந்து நான் எழுந்திருக்கணும். சும்மா எழும்பக்கூடாது, ஒரு செயல் வீரனாய் நான் எழும்ப வேண்டும். 2024ல ஆண்டவர்கிட்ட புதிய காரியங்களையும் புதிய ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்திருக்கிற நாமளும் புதிதாய் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக 2023 முழுவதும் விட்டு நாம் என்ன செய்யணும், எழுந்திருக்க வேண்டும். 2023ல நாம் காணப்படுகிற எல்லா காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாள்ல நாம் தியானித்து அதிலிருந்து விடுதலை பெறுவோம். ரெண்டாவது நாம் எழுந்துக்கணும். எப்படியா எழும்பணும், ஒரு செயல் வீரர்களாய் நாம் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கென்று நம்முடைய தாளந்தை நாம் என்ன செய்யணும்,
யூஸ் பண்ணுகிறவர்களாய், கர்த்தருக்காக நம்ம தாளந்தை அர்ப்பணித்தவர்களாய் நாம் எழும்புவோம் என்றால் ஆண்டவர் இந்த 2024 நமக்கு எப்படியாய் மாற்றுவார்? ஒரு புதிய நன்மை, புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியத்தினாலும் கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டை நமக்கு நிரப்புவார். ஹல்லேலூயா. அல்ல முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதுல என்ன போட்டிருக்கு? இரண்டாவது பொசிஷன் என்னது? செட். முதலாவது எழும்பு, 2023 விட்டு எழும்பு, அடுத்து செயல் வீரனா எழும்பு. இரண்டாவது ஒரு காரியம் என்னது? செட். அப்ப கெட்னா அந்த பொசிஷன் எப்படி இருக்கும்? இந்த கீழ இருந்து அவங்க எந்திரிச்சு அந்த பொசிஷன் காட்டுறேன் பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல அவங்க நிற்பாங்க. அப்ப செட் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அவங்க ரெண்டாவது பொசிஷனுக்கு மாறுவாங்க. அந்த ரெண்டாவது பொசிஷன் எப்படின்னா, நல்லா காலை தூக்கிட்டு தலை என்ன செய்யும்? கொஞ்சம் மேலே பார்க்கும். என்ன செய்யும்? தலை கொஞ்சம் மேலே பார்க்கும். அதான் செட் பொசிஷன். அவங்க அடுத்து ஓடுறதுக்கு தயாராகுகிற ஒரு பொசிஷன், ரெண்டாவது பொசிஷன் செட். அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், செட். முதலாவது எழுந்துக்கிட்டேன் ஆண்டவரே, உங்களுக்காக ஏதாவது செய்யணும், நான் எந்திரிச்சிட்டேன். 2023 விட்டு நான் எந்திரிச்சிட்டேன். நான் என்ன காரியங்கள் லேகா இருந்தனோ எல்லா காரியங்களும் நான் ஆராய்ந்து இனி என் இயேசுவுக்கு பிரியமாய் நான் நடப்பேன்னு சொல்லி நான் 2023 விட்டு எழுந்துட்டேன். ரெண்டாவது செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும்? உங்க ட்ராக்கை நீங்க செட் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்க ட்ராக்கை செட் பண்ணணும். நீங்க எந்திரிச்சு அந்த வீரர் இப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக எது தெரியணும்? அந்த ட்ராக்கு தான் தெரியணும். எந்திரிச்சு இப்படி செட்டுன்னு அவனை எந்திரிச்சு பார்த்து கூட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, நமக்கு எவ்வளவு பேர் கை தட்டுறான், அப்படியெல்லாம் வீரன் பார்க்க மாட்டான். செட்டுன்னு என்ன செய்வான்? அவனுடைய ரெண்டு கண்களும் எதை பார்க்கும்? அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய அந்த ட்ராக்கை மாத்திரம் தான் பார்க்கும். இன்னைக்கு அநேகர் நாம் செட் பண்றோம். எப்படி செட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ராக்கை பார்க்க மாட்டேங்கிறோம். எந்த ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கோம்? பக்கத்தில் இருக்கவங்க ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி ஜெபம் பண்றான், அவன் ஆவிக்குரிய லெவல்ல எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பார்க்கிறோமே வழியா நம்ம ட்ராக்கை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, செட் பண்ணு. யாரை செட் பண்ணு? உன்னுடைய சொந்த ட்ராக்கை நீ என்ன செய்ய? செட் பண்ணு. 2024 நான் ஆண்டவருக்கு என்னென்ன செய்ய போறேன், என் தாளந்தை எப்படி நான் ஆண்டவருக்கு யூஸ் பண்ணேன், நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய போறேன், இதை நீ செட் பண்ணு. நீ அடுத்தவனை பார்க்காத. ஆண்டவருக்கு அவனை என்ன சொல்ல போறார், ஆண்டவருக்கு அவனை என்ன பிரயோஜனப்படுத்த போறார், அதை நீ பார்க்காத. பேதுரு அப்படிதான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் இவன் காரியம் என்ன அப்படின்னு யோவானை பத்தி கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை நான் ஒரு தீவுக்கு எடுத்துட்டு போறேன், அங்க நான் பெரிய பெரிய காரியத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல, ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு, நீ உன் காரியத்தை பாரு, அவன் காரியத்தை நான் பார்த்துக்குவேன். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ செட் பண்ண அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஓன் ட்ராக்கை செட் பண்ண. நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? 2024 நீ என்னென்ன காரியங்கள் எனக்காக செய்ய போற? நான் உனக்கு இவ்வளவு தாளந்தை கொடுத்திருக்கிறேனே, இந்த தாளந்தை வைத்து நீ எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ஒவ்வொருத்தரும் நீங்க ஆராய்ங்க, நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன்? என் சொந்த ட்ராக்கை நான் என்ன செய்ய போறேன்? செட் பண்ண போறேன். அப்ப அந்த செட் பண்றதுல ரெண்டு காரியம் இருக்கு. முதலாவது ஒரு காரியம், செட் யுவர் ட்ராக் டுவர்ட்ஸ் ஜீசஸ். இந்த ட்ராக் முடிவு எங்க போகணும்? ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ட்ராக்கை நாம் செட் பண்ணணும். ஆண்டவர் இங்க இருக்கிறார் சொல்லிட்டு ட்ராக்ல பின்னாடி திருப்பி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. இந்த ரன்னிங் ரேஸ், ஒலிம்பிக் ரேஸை பார்த்தா அது ஒரு கிரவுண்ட், எல்லா பக்கமும் என்ன செய்யும்? இந்த ட்ராக் வட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வச்சு வீரர்கள் வந்து என்ன செய்யணும்? ஓடணும். ஓடணுன்றப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் முன்னாடி பார்த்து தான் ஓடணும். பின்னாடி திரும்பினாலும் ட்ராக் இருக்கும், பின்னாடி திரும்பினா என்ன இருக்கும்? ட்ராக் இருக்கும். அப்ப கோன்னு சொன்னோன்னே நீங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது? ட்ராக்குக்கு பின்னாடி ஓடிடக்கூடாது. இதுவும் ஒரு ட்ராக் தான் அப்படின்னு. அப்ப செட் பண்றது எப்படி இருக்குன்னா, உங்க ட்ராக் முடிகிற இடம் இயேசு கிறிஸ்துவா இருக்கும். Your destination should be Jesus. Hallelujah. Set your track towards Jesus. பேதுரு ஒரு தடவை வாழ்க்கையில ஸ்லிப் ஆயிட்டாரு, ஒரு தடவை ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ட்ராக்கை தெளிவா செட் பண்றாரு. அவர் ஏன் ஸ்லிப் ஆனேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா செட் பண்றாரு. ஒரு வசனம் அவர் சொல்றாரு, எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல பேதுரு தன்னுடைய ட்ராக்கை தெளிவா செட் பண்றாரு. வாசிங்க. விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவர் பேதுரு முதல்ல ஒரு இடத்துல விழுந்துட்டாரு.
ஆண்டவர் சொல்லி விழுந்தாரு. ஆனா ரெண்டாவது தடவை என்ன செஞ்சிட்டாரு? உஷாராயிட்டாரு. அவர் தன் எதிராளி என்ன செய்யறாரு? இவன் தான் என் எதிராளி, அதனால என் ட்ராக்கை இப்படிதான் இருக்கும் சொல்லி அவர் தன்னுடைய ட்ராக்கை இயேசுவுக்கு நேராக என்ன செய்யறாரு? செட் பண்றாரு. அதே மாதிரிதான் பவுல் ஆண்டவர் தன்னை சந்தித்த உடனே முழுவதுமாக ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கிறார். அதற்கப்புறம் பவுல் உடனே ஆண்டவரை பத்தி என்ன செய்யறாரு? ஆண்டவர் தான் இயேசு சொல்லி எல்லா இடத்துலயும் அறிவிக்க போறார். ஆனா பவுலுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்த்தோம் என்றால் 3 வருட காலம் ஆண்டவர் பவுல் வந்து ஆண்டவரோடு கூட தனித்து ஒரு இடத்துல இருந்தார். அந்த 3 வருட காலம் அவர் தன்னுடைய ட்ராக் என்ன செய்யறாரு? செட் பண்றாரு. அவருடைய ட்ராக் என்ன செய்யறாரு? செட் பண்றாரு. அந்த ட்ராக் என்ன செய்யுது? டுவர்ட்ஸ் ஜீசஸ். ஆண்டவரை நோக்கி அவருடைய ட்ராக் அவர் என்ன செய்யறாரு? செட் பண்றாரு. அதனாலதான் பவுலோட ஊழியம் வித்தியாசமான ஊழியம். அவர் அந்த 3 வருடம் வந்த உடனே நேரா அவர் அப்போஸ்தலர்கிட்ட போய் அப்போஸ்தலர்களோடு கூட அவர் இருக்கல. அவர் தன்னுடைய ட்ராக்கை செட் பண்ணிட்டாரு. இதுதான் நான் ஓட வேண்டிய ஓட்டம். அதனாலதான் அவருடைய ஓட்டம் ஒரு தனித்துவமான ஓட்டமாய் காணப்பட்டது. எல்லா சீடர்களை பார்க்கிலும் பவுலுடைய ஓட்டம் என்னது? ஒரு தனித்துவமான ஓட்டம். ஏன் அப்படின்னா அவருடைய ட்ராக்கை தெளிவா செட் பண்ணிட்டார். It was towards Jesus. ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் தான் அவருடைய டெஸ்டினேஷன். அதனாலதான் தைரியமா அவரால் சொல்ல முடிந்தது. 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏன் அப்படி சொல்ல முடியுதுன்னா அவர் ட்ராக்கை கரெக்டா செட் பண்ணிட்டாரு. அந்த ட்ராக்ல அவர் ஓடி முடிச்சிட்டார். இன்னைக்கு நம்முடைய ட்ராக்கை நாம் என்ன செய்யணும்? செட் பண்ண போறோம். புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க காத்திருக்கிறேன்னா அந்த புதிய ஆண்டு போறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? ஏதோ நான் செய்யணும் சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஏதாவது செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்குன்னு என்ன வைத்திருக்கிறார்? என் ட்ராக் எங்க இருக்கு? ஆண்டவர் அங்க நிக்கிறாருன்னா அவர் கூட நான் போறதுக்கு என்னென்ன காரியங்களை நான் செய்து கொண்டு போக வேண்டும்? இது நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த நாள்ல நீங்க கேளுங்க. நம்ம அந்த 2000 புதிய ஆண்டுகள் போறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம ட்ராக் என்ன செய்யணும்? செட் பண்ணி நீங்க கேளுங்க, கர்த்தர் சொல்லுவார். எலியா ஒரு இடத்துல அப்படிதான் என்ன செஞ்சிட்டாரு? போய் ஒரு சூர செடியில படுத்துக்கிட்டாரு. அவர் ட்ராக் என்னன்னே தெரியல. ட்ராக் என்ன செஞ்சு போச்சு? அழிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சிருச்சு. அவர் சொல்றார் ஆண்டவர்கிட்ட, போதும் கர்த்தாவே, என் ஆத்மா எடுத்துக்கோங்க, இவ்வளவு நாள் நான் ஓடுனது போதும், இனி நீங்க யாரையாச்சும் செஞ்சுக்கோங்க. அவர் ட்ராக்கை மறந்துட்டாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்பி அவர் ட்ராக் என்ன செய்யறாரு? செட் பண்ணி கொடுக்கிறாரு. அவர் தெளிவா 3 காரியங்களை சொல்றார். நீ இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இவனை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் அவர் ட்ராக்கை தெளிவா செட் பண்றாரு. அந்த ட்ராக்ல அவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இவ்வளவு ஆண்டு காலங்கள் நீங்க இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கலாம். உங்க ட்ராக் எதுனே தெரியாம கூட இருக்கலாம். நான் எங்க போறேன்? ஏதோ பைபிள் வாசிக்கிறேன், ஏதோ ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்த வாழ்க்கையில என்ன இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல ஒருவேளை 2024 போறதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களிடம் பிரியமாய் கேட்பது அதுதான். ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் ட்ராக் எப்படி இருக்கு? நான் என் தாரந்த உங்களுக்குன்னு நான் எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இந்த 2024 வழியில, இந்த வருஷத்துல நீங்க நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு போதித்து காட்டுவார். அதனால உங்க ட்ராக்கை முதல்ல நீங்க என்ன செய்யணும்? செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணணும்? டுவர்ட்ஸ் ஜீசஸ். அது ஆண்டவரோடு, ஆண்டவர் தான் அந்த இடத்துல என்ன செய்யணும்? போய் முடியும். நீங்க தனியா ஓடிடக்கூடாது. ட்ராக்குக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஓடக்கூடாது. பக்கத்து ட்ராக்கில் ஓடிடக்கூடாது. அடுத்தவன் ட்ராக்கை தான் இன்னைக்கு அநேகர் பார்க்குறோம். நம்ம ட்ராக்கை பார்க்கறதே இல்லை. அவன் எப்படி ஜெபம் பண்றான், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கான், அப்படியே பார்த்து அவன் ட்ராக்ல போனா என்ன செஞ்சிடும்? ஃபவுல் கேம் ஆயிரும். கடைசியில் பரிசு கிடைக்காது, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 7:21 சொல்றாரு. எல்லாரும் போய் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நீ உன் ட்ராக்கிலே ஓடல. ஆண்டவருடைய நாமத்தை வைத்துதான் தீர்க்க தரிசனம் சொன்னோன்றாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலதான் பிசாசுகளை துரத்தணும். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா உன் ட்ராக் அழிஞ்சிச்சு. உன் கோட்ல நீ ஓடல, நீ இன்னொருத்தே கோட்ல ஓடி இருக்க, இல்லைன்னா உன் ட்ராக்குக்கு பின்னாடி நீ ஓடி இருக்க. அப்ப நம்முடைய ஓட்டம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஓட்டமாய், ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிற ஒரு ஓட்டமாய் இருப்பதற்கு முக்கிய ஒரு காரணம் நாம் என்ன செய்யணும்? செட் பண்ணணும். ஜீசஸ். ஆண்டவர் தான் அந்த இடத்துல நிக்கிறோம். உங்க ட்ராக் முடிகிற இடமா இருக்கணும். டெஸ்டினேஷன் இட் ஷுட் பி ஜீசஸ். அது எங்கேயாவது போய் முடிஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது நம்ம ட்ராக்கை செட் பண்ணோம்.
செட் யுவர் ட்ராக் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு கூட ஓடணும். எப்படி கூட ஓடணும்? ஆண்டவர் தனித்து ஓடிடக்கூடாது. என்னுடைய எபிலிட்டியில நான் ஓடக்கூடாது. எனக்கு ஓட தெரியும் நான் ஓடக்கூடாது. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் என்ற பல காரியங்கள் சொல்லிட்டாரு சொல்லி என் மனுஷீகத்துல நான் ஓடிடக்கூடாது. சோ செட் யுவர் ட்ராக் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு கூட ஓடணும். ஆபிரகாம் லோத்து 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அப்ப அவங்க மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள என்ன வருது? சண்டை வருது. அப்போ ஒன்னு ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம சண்டை போட வேணாம், நம்ம எல்லாம் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு லோத்துக்கு பார்த்து சொல்றாரு, சரி நீ உனக்கென்று ஒரு வழியை நீ எடுத்துக்கோ, நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு ஆப்போசிட்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் லோத்துட்ட சொல்றாரு. இப்ப லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தானுக்கு பக்கத்துல எப்படியா இருக்கிறான்? பச்சை பசேன்னு இருக்கு, எல்லாம் கிரீனிஷா இருக்கு. உடனே லோத்து என்ன செய்துட்டாரு? நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன்னு இந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்துட்டாரு? தன்னுடைய ட்ராக்கை ஆண்டவரோடு கூட செட் பண்றாரு. லோத்து சுயத்துல செட் பண்றாரு. அவர் பார்க்கிறாரு, சரி இந்த இடத்துல பச்சையா இருக்கு, இந்த மாடுகள் இங்கிருந்து மேயலாம், நாம பெருகிறதுக்கு இது சரியான இடம் என்று லோத்து அங்க செட் பண்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்டவரோடு கூட தன்னுடைய ட்ராக்கை செட் பண்றாரு. நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமா இருந்தது. அதனால ஆண்டவர் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் 15 இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், எல்லா இடத்தையும் உனக்கு கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய ட்ராக்கை இயேசுவோடு கூட செட் பண்றார். அவர் செட் பண்றார் வித் ஜீசஸ். அவர் மனுஷியத்துல செட் பண்ணல, லோத்து மனுஷியத்துல செட் பண்றாரு. அவர் பார்க்கிறாரு, கண்ணை பார்க்கிறாரு, பச்சை பசங்க இருக்கு, அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட தன்னுடைய ட்ராக்கை செட் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாயிருக்கு. அதனாலதான் இந்த நாள்ல ஒரு 2024ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கிறன்னா நாம் நம்மளுடைய ட்ராக்கை முதலாவது இயேசுவை நோக்கி செட் பண்ணணும், ரெண்டாவது இயேசுவோடு கூட செட் பண்ணணும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க உலக பிரகாரமான காரியங்கள் நீங்க செய்யும் பொழுதும் கூட நீங்க தனித்து என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மாம்சீகத்துல ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. எலிசா கேயாசியை நம்ம 2 பேரும் பார்க்கலாம். அது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். சீரிய படைகள் சுற்றி நின்றாங்க. எலிசா இருந்த அந்த வீட்டை சுற்றிலும் சீரிய படைகள். அப்ப இந்த கேயாசி வெளியே வந்து பாக்குறாரு, சுற்றிலும் சீரிய படைகள் முன்னா. உடனே எலிசாட்ட போறாரு, போய் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே எல்லாரும் சுத்திட்டாங்க அப்படின்னு. உடனே எலிசா என்ன பண்றாரு? அப்படியா, இஸ்ரவேல் ஜன ராஜாக்கு ஆள் அனுப்பு, உடனே அங்கிருந்து படைகளை கூப்பிடு. அவர் மாம்சீகத்துல எந்த முடிவும் எடுக்கல. ஏன் அப்படின்னா அவர் ட்ராக்கை ஆண்டவரோடு கூட செட் பண்ணியிருக்கார். அவர் ட்ராக்கை தனியா ஓட்டல. அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவரோடு கூட முடிவெடுக்கிறார். அவர் சொல்றாரு, எப்ப ஆண்டவருக்கு அது ஏற்கனவே தெரியும், அவர் எல்லா ஏற்பாடுகளும் என்ன செய்துட்டார்? ஏற்கனவே வச்சிருக்கார். அவங்களுக்கு முன்பாக என்ன செய்து? அக்னிமயமான ரதங்கள் இருக்குது. அப்போ ஒரு போராட்டம் உங்களுக்கு வருது. ஆனா ஆண்டவர் அதற்கு முன்பாக அவர் யுத்தம் பண்ண இறங்குறாரு. அது எப்ப அப்படின்னா உங்க ட்ராக்கை நீங்க ஆண்டவரோடு கூட செட் பண்ணி ஓடும் பொழுதுதான். நீங்க தனியா ஓடுனீங்கன்னா கேயாசியை போல பார்த்து பயந்துட்டு ஓடணும். ஆனா எலிசா தன்னுடைய ட்ராக்ல ஆண்டவரோடு கூட செட் பண்ணனால அவர் அதை பார்த்து பயப்படல. அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஏற்கனவே வந்துட்டாருப்பா, அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறார். அதனால இந்த நாள்ல என்ன காரியமா இருந்தாலும், ஒரு ஆவிக்குரிய காரியத்துல நம்ம ட்ராக்கா இருந்தாலும், இந்த உலக பிரகாரமான ஒரு ட்ராக்கை நாம் செட் பண்ணாலும், ஒரு ஓட்டத்தை நாம் வைத்தாலும், இந்த நாள்ல முடிவெடுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட வர, நான் என் ட்ராக்ல உங்க சிலுவையை தூக்கிட்டு தான் நான் கூட வரலாம். நான் தனியா ஓடிடக்கூடாது. என் ட்ராக்ல என்ன செய்யக்கூடாது? தனியா ஓடிடக்கூடாது. அப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்மளால என்ன பண்ணணும் தெரியாது, அடிச்சு போயிடுவோம், விசுவாசம் கீழே போயிடும். ஆண்டவர் நம் ட்ராக்ல நம்ம கூட வரும் பொழுது அவர் நம் போராட்டம் வந்தாலும் அவர் நமக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. அந்த முதலாவது நாம் என்ன செய்யணும்? கெட் அப்படின்றப்ப என்ன செய்யணும்? எழும்பணும். எதை விட்டு எழும்பணும்? 2 காரியங்கள். 2023 விட்டு எழும்பணும்.
இன்னும் நம்ம என்னெல்லாம் நம்ம சரி செய்யணும் அதை விட்டு, ரெண்டாவது ஒரு செயல் வீரர்களாய் நாம் எழும்ப வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது பொசிஷன் செட். செட்னா என்னது? நம்முடைய ட்ராக்கை நாம் செட் பண்றோம். நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு? உங்க பாஸ்டர் சொல்லும் பொழுது அப்படிதான். நம்ம 2024ல நம்முடைய சபையில என்னெல்லாம் கூட்டம் இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஒரு பிளான் போடணும். இப்ப 2024 என்னென்ன காரியங்களை நான் செய்ய போறேன், என் தாளந்த ஆண்டவருக்கு எப்படியா யூஸ் பண்ண போறேன், நான் ஆண்டவர் கூட பேச போறேன், ஆண்டவர் கூட ரகசியத்தை நான் பகிர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு செட் பண்ண போறோம். மெயினா அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்ய? ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவரே என் ட்ராக்ல நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை முதலே ஊத்துங்கன்னு கேளுங்க. ஒரு இந்த ராத்திரி, இந்த நாள் ஆரம்பிக்கிறப்ப, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களுக்கு நிரப்புவார். உங்க ட்ராக்க ஆண்டவர் உங்க ட்ராக்ல கூட வருவார். ஹல்லேலூயா. அதுல ரெண்டாவது ட்ராக்கை செட் பண்றது டுவர்ட்ஸ் ஜீசஸ். இயேசுவை நோக்கி நம்முடைய ட்ராக்கை செட் பண்ணோம். the track should be set with Jesus. ஆண்டவர் கூட நாம ட்ராக் என்ன செய்யணும்? செட் பண்ணோம். இது ரெண்டையும் நீங்க செட் பண்ணி முடிச்சிட்டா நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த பொசிஷன் என்னது? கோ. நீங்க என்ன செய்யலாம்? 2024 வருஷத்துக்குள்ள ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாய், ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன செய்யல வேணாம்? அடி எடுத்து வைக்கலாம். ஒருவேளை 2024 இந்த நாள்ல இருந்து பார்க்கும் பொழுது அது உங்கள் கண்களுக்கு மிகவும் ஒரு திகைப்பான ஒரு காரியமா இருக்கலாம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இப்பே இருக்குது, அப்ப அடுத்த வருஷமும் இதே பிரச்சனை கூட வருமே, இவ்வளவு பலவீனங்கள் சரீரத்துல இருக்கு, இனி அடுத்த வருஷம் இதை விட பலவீனம் கூடுமே, இன்னும் கடன்கள் இவ்வளவு கடன்கள் இருக்கு, இன்னும் 2024ல நான் இவ்வளவு கடன்களோடு ஆயிரவன சொல்லி பல திகைப்புகள், கவலைகள், கேள்விக்குறிகள் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பொசிஷனையும் நீங்க ஆண்டவரோடு கூட எடுத்துட்டீங்கன்னா நீங்க 2024ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், யோசுவாவுக்கு கொடுக்கிற அதே வாக்குத்தத்தம், 2 முறை 2 வார்த்தைகளை ஆண்டவர் யோசுவா கொடுத்தார். என்ன வார்த்தை கத்தத்தம்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2 வார்த்தைகள் 2 தடவை யோசுவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த 2024 ஒருவேளை உங்க பார்வைக்கு அது ஒரு வியப்பாய் கூட இருக்கலாம், ஒரு திகைப்பாய் இருக்கலாம். நான் எப்படி இதை மேற்கொள்ள போறேன், என்னென்ன காரியங்கள் இருக்கு, என் பிள்ளையோட படிப்பு இருக்கு, என் பிள்ளையோட கல்யாண காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கலாம். யோசுவாவும் அதே மாதிரிதான் நின்னாரு. யோசுவா பிரவாகித்து ஓடுகிறது, இதை நான் எப்படி தாண்ட போறேன் அப்படின்னு யோசுவாவோட ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கையை பெட்டியை சுமந்த ஆசாரியனுடைய கால்கள் யோசுவாவில் பட்ட மாத்திரத்திலே அது என்றது போல நீங்க இந்த ஆண்டவரோடு கூட உங்க ட்ராக்கை செட் பண்ணிட்டு நீங்க 2024ல உங்க கால் எடுத்து வைத்த உடனே கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு நீங்க என்னென்ன காரியங்கள் பயந்து கொண்டிருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள் திகைப்போடு கூட இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்கள் கேள்விக்குறிகளோ, இந்த 2 பொசிஷனை நீங்க முடிச்சிட்டு நீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு கூட 2024ஆம் ஆண்டுக்குள் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்க ட்ராக்கை கிளியர் பண்ணி வைத்திருப்பார். ஹடில்ஸே இருக்காது. ஹல்லேலூயா. தடைகளே இருக்காது. தடைகளை தகர்க்கிற இயேசு என்ன செய்வாரு? உங்க ட்ராக்குக்கு முன்னாடி போறார். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது இந்த 2 பொசிஷன் தான். கெட் பண்ணணும், செட் பண்ணணும். இந்த 2 பொசிஷனையும் நீங்க செய்யறாய். இந்த இன்னும் கொஞ்ச நேரம் என்ன செய்யுது இருக்குது நமக்கு, நம்ம ராத்திரி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை வீட்டுல போய் நீங்க ஆராய்ந்து பாருங்க, இந்த 2 பொசிஷனை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு படத்தோடு கூட நான் என்ன செய்யறேன், இல்லஸ்ட்ரேஷன் நீங்க மறக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான பொசிஷன், 2 காரியங்கள் தான். முதலாவது எழுந்திருங்க. 2023ல இருந்து நான் எதுல எந்திரிக்க வேணும்? இன்னும் நான் ஆண்டவருக்கு எதுவுமே செய்யலையா? ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்ய போறேன், ஆண்டவருக்கு எனக்கு என்னெல்லாம் தாளந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நான் ஆண்டவருக்கு யூஸ் பண்ண போறேன்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லி தருவார். இதுல இருந்து முதல்ல நாம் என்ன செய்யணும்? எழுப்பணும். 2வது நம்முடைய ட்ராக்கை நாம் என்ன செய்யணும்? தெளிவா செட் பண்ணணும். ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் நான் டெய்லி ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ட்ராக்கை தெளிவா இருக்கணும். அந்த ட்ராக்ல இயேசுவோடு கூட செட் பண்ணுங்க. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையில இறங்குங்க. அடுத்து டுவர்ட்ஸ் ஜீசஸ். உங்க வேலைகள், நீங்க செய்யற காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களோ உலக பிரகாரமான காரியங்களோ, அது எல்லாமே உங்க ட்ராக்ல ஆண்டவர் கூட வந்துட்டே இருக்கணும். அவர் உங்க ட்ராக்ல வரும் பொழுது கர்த்தர் இந்த 2024 நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஆண்டாய் மாற்றி தருவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிப்போம். எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை வாசித்து நாம் முடிப்போம்.
எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கொடுக்கணும். இந்த 2023 வருஷம் ஒருவேளை நம்ம ட்ராக் போட்டிருக்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம ட்ராக் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த ட்ராக் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம். நாம எதுவுமே செய்யாம நின்று கொண்டிருக்கலாம். ஆனா அதை திருப்பி நம்ம என்ன செய்ய போறோம், ரெனோவேட் பண்ண போறோம். அதை திருப்பி நாம் உயிர்ப்பிக்க போறோம். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குன்னு நீங்க என்ன ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறீங்க. பவுல போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய நீ சுத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் அதுதான் அவர் இருக்காரு. நீங்க கேட்காதனாலதான் அவர் இவ்வளவு நாள் சொல்லல. இதுவரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே, நீ இதுவரைக்கும் கேட்கலையே. இந்த நாள்ல இவ்வளவு இன்னொரு 10 மணி நேரம் இருக்கு. நீங்க வீட்டுல போய் இந்த 2 வார்த்தைகளை ஆராய்ந்து ஒரு புதிய நம்பிக்கையாளர்களாய், ஒரு ஓட்டத்தை நியமித்தவர்களாய். அதான் பவுல் சொல்றாரு, ஆகாயத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், சிரமம் பண்ண மாட்டேன், சும்மா நான் எதுவும் செய்ய மாட்டேன், சும்மா ஆண்டவருக்கு இங்க அங்கேயும் ஓட மாட்டேன். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் என்ன செய்ய போறேன், பொறுமையோடு கூட ஓட போறேன். எல்லாரும் கண்களை மூடி நின்று நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். 2023 ஆண்டின் இறுதி தருணங்கள்ல ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்பது அந்த ஸ்லாக்கியம். ஒரு ஓய்வு நாளை ஆண்டவர் இதற்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்ல இந்த நாள்ல எல்லாரும் ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ந்து பாருங்க. 2023 ஆண்டை அப்படியே ஒரு கிளான்ஸ் விடுங்க உங்க வாழ்க்கையில. நீங்க 2023 ஜனவரியில நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க எடுத்தீங்க, ஆண்டவருக்கு நான் என்னென்ன செய்யணும்னு நான் நினைச்சேன், அதை செய்து முடித்தேனா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்க மனதில் நீங்க கேளுங்க, அதை செய்து முடித்தேனா, இல்லை இன்னும் அதுல ஏதாவது பெண்டிங் இருக்கா? இன்னும் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள், சில காரியங்கள் அதுல இன்னும் காணப்படுதா? ஆராய்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்தகார கிரியைகள், பொல்லாத கிரியைகள், மாம்ச கிரியைகள் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை சிறுவில் இந்த நாள்ல அறைங்க. ஆண்டவர் அதை பிரியமா இருக்கிறார். அதை விட்டு முதலாவது நாம் எழும்ப வேண்டும். 2023 விட்டு நாம் எழும்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டும். 2வது செயல் வீரர்களாய் எழும்பணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உங்களுக்குன்னு ஓட போறேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் ட்ராக்கை செட் பண்ணுங்க. ஆண்டவரே நான் சும்மா ஓடக்கூடாது, பக்கத்துல கூட பார்த்து ஓடக்கூடாது. எனக்குன்னு நீங்க என்ன வேலை வைத்திருக்கிறீங்க, எனக்குன்னு என்ன காரியத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. என்னை ரட்சித்தது விருதாவா இல்லை, என்னை நீங்க அபிஷேகம் பண்ணது சும்மா அபிஷேகம் பண்ணல, எனக்கு நீங்க வார்த்தையும் வல்லமைகளையும் கொடுத்தது சும்மா ஒரு கேலி கூத்துக்காக இல்லை. எவ்ரிதிங் ஹேஸ் a purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எந்த நோக்கத்துக்காக, எந்த ஒரு ஓட்டத்தை எனக்கு முன்பாக நீங்க வைத்திருக்கிறீங்க? பவுல் அதை கேட்டாரு. 3 வருட காலம் கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அவருடைய ஓட்டம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஓட்டம். சீஷர்களுடைய ஓட்டத்தை போல அல்ல, பேதுருவை போல அல்ல, முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஓட்டம். சீஷர்கள் செய்யாத பல காரியங்களை பவுல் செய்கிறார். ஏன் அப்படின்னா அவர் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்ததே அந்த ஓட்டத்துல தான். அவர் ட்ராக் தெளிவா இருந்தது. அதனாலதான் தைரியமா அவரால் சொல்ல முடிந்தது. இந்த நாள்ல நீங்களும் உங்க ட்ராக்ல ஓட ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது மத்தேயு 7 மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, பொல்லாத செய்கைக்காரரே நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இவ்வளவு நாள் நான் சர்ச்சுக்கு வந்தேனே ஆண்டவரே, உமக்காக ஆராதனை பண்ணேனே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணேனே, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து 1.5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேனே, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னேனே, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை விரட்டினேனே. ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிடக்கூடாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏன் அப்படின்னா ஆகாயத்துல சிரமம் பண்ணக்கூடாது, சும்மா எங்கேயோ எதுவும் கூடாது.
ஆண்டவருக்கு எல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நான் என்ன ட்ராக்ல ஓடணும். இந்த நாள்ல எல்லாரும் நான் கேட்போம், வாய்களை திறந்து, கொஞ்சம் வாய்களை திறந்து, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னொரு 10 மணி நேரத்துக்குள்ள புதிய ஆண்டுக்குள் புதிய ஓட்டத்தை அடியெடுத்து வைக்கிற நாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நாம் முதலாவது எழுந்திருப்போம். 2023 விட்டு முற்றிலுமாக நான் எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி நம்முடைய ட்ராக்கை நாம் செட் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற ஓட்டம் என்ன, என் தாளந்த நான் உங்களுக்கு எப்படி நான் யூஸ் பண்ண போறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் கேளுங்க. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லவர் இந்த இடத்துல இந்த நாள்ல 2024 நீங்க போறதுக்கு முன்பாக உங்களுக்கு சில காரியங்களை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். உங்க ட்ராக்கை அவர் காட்ட விரும்புகிறார். இதுதான் நீ நடக்க வேண்டிய வழி அப்படின்னு சொல்லி உங்க ட்ராக் அவர் காட்ட விரும்புகிறார். உங்க ட்ராக் தெரியாட்டி இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவரே, நான் நீங்க நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன சொல்லி சித்தத்தை அறிந்து, தெளிவான திட்டத்தை அறிந்து, ஆலயத்தில் சிரமம் பண்ணாதவர்களாய் பேதுரு மாதிரி என்னுடைய ஓட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி ட்ராக்கை செட் பண்ணிக்கொண்டு நாம் ஓடும்போது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவர் தான் நம் கண்களுக்கு தெரியணும். நம்முடைய ட்ராக் நோக்கி இருக்கணும். நானும் ஒரு ட்ராக் போட்டு ஓடிடக்கூடாது. எனக்கே நானே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் ஜெபம் பண்ணணும், நான் வேதம் வாசிக்கணும், நான் தியானம் பண்ணணும். நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன். கர்த்தர்கிட்ட கேட்போம். நம்முடைய கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட ஆரம்பிப்போம். எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம அப்படின்னு கேட்போம். எல்லாம் உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஓட்டத்தை தெளிவான காட்டுங்க ஆண்டவரே, என் ட்ராக்கை நீங்க காட்டுங்க ஆண்டவரே. இன்னும் 10 மணி நேரத்துல புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போறேன். 2023 ஆண்டு போற அது தேவையான ஆண்டை எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆண்டாய், எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கண்களை பதிய வைப்போ, கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோ, முன் செல்லுவோ, கடந்ததை மறந்திடுவோ, முன் செல்லுவோ, கண்களை பதிய வைப்போ, கர்த்தர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போ, கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோ, தொடர்ந்து முன் செல்லுவோ. கண்களை பதிய வைப்போ, கர்த்தர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போ, கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோ, செல்லுவோ, கடந்ததை மறந்திடுவோ, செல்லுவோ. ஓட்டத்தை தொடங்கி
நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம் செல்லுவோம். ஆண்டவர் எல்லாரும் கேளுங்க. 2023 ஆண்டு ஆண்டவர் நான் விட்டு வந்த இனி புதிய காரியத்தை புதிய ஓட்டத்தை உமோடு கூட நான் தொடங்க போறேன் ஆண்டவரே. என் கருத்தை தீர்க்கப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் இந்த 2024 ஆண்டு நாம் பிரவேசிக்கும் முன்பாக ஒரு புதிய ஓட்டத்தை தொடங்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லுவேன் சில தேவன். இந்த நாளில் அவருடைய ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்ல அவன் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் அதை கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன விதமாய் ஓட போறேன்? எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலன் எதற்காக? எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் எதற்காக? 2024 எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம் என்பதை எனக்கு இந்த நாளில நீங்க தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. தெளிவின் ஆவியானவர் இந்த வேளையிலே அசைவாடுகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் நம் ஓட்டத்தை அவர் முன்குறிக்க விரும்புகிறார். 2024 ஆண்டு பிரவேசிக்கும் முன்பாக நாம் ஒவ்வொருவருடைய ஓட்டம் கர்த்தரால் நியமித்திருக்கிற ஓட்டமா இருக்கணும். நாம் முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இருக்கணும். நம்முடைய ட்ராக்ல இயேசு கூட வரணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, உலக காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை அவர் தொடங்கி வைத்து அவர் நம் கூட வரணும். இந்த 2024 ஆண்டு ஒரு ஜெயமுள்ள ஆண்டாய், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை காண்கிற ஆண்டாய், ஒரு வீணான ஓட்டத்தை அல்ல, பவுலை போல விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பரிசு பொருளை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி நமக்கு நியமித்திருக்கிற அந்த புதிய ஓட்டத்திலே ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் அனைவரும் கடந்து செல்ல கர்த்தர் இந்த வேளையில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாள்ல முழுவதுமாய் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதுவரைக்கும் என் ட்ராக் எதிரே எனக்கு தெரியாதவர்கள், ஒருவேளை நான் ஓட்டத்தை தொடங்கினேன், அதை இப்ப நடுவழியில் நிற்கிறேன், என் ட்ராக் அழிந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, பாதியில் எனக்கு வழி தெரியாம இருக்கிறேன் அப்படின்னு திகைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க என் ட்ராக்கை போடுங்க ஆண்டவரே. நான் எந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நீங்க நியமித்திருக்கிறீர்களோ அந்த ஓட்டத்தை காட்டுங்க. எபிரேயர் 12:1 சொன்ன மாதிரி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் இந்த 2024 ஆண்டு பொறுமையோடு போட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எங்கள் கூட வருகிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலோசனை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக சென்று நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு திட்டம் பண்ணி எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பூரணமாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தாமே ஒரு புதியவர்களாய் புதிய காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்று கொண்டவர்களாய் உமக்கென்று புதிய காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறீங்க. என்ன நோக்கத்திற்காக அழைத்தீங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. தொடர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ஓட தேவன் அனுகூலம் செய்ய. வந்த ஒருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் செய்யுங்க. உடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. வந்த ஒருவரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே கூட இருந்து ஆண்டவரே இந்த கூட்டங்களுக்கு வரும்படியான பலனை நீங்கள் தாங்க. ஆண்டவரே, இதில் கிருபையை நீங்கள் தாங்க. புது பலத்தோடு கூட உண்மை அதிகமாய் ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் அனுகூலம் செய்து எங்களை வழி நடத்துங்க சாமி. ஆண்டவர் உடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயற்கை எங்களுக்கு சாதகமாக்குங்க. வருகிற பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க. தடைகளை மாற்றுங்க. கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரும்படியாய் இந்த ஆராதனைகளிலே அசைவாடுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. செட்டையின் மறைகளை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம்ம நீரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.